पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 1000 திருநாமங்களிலே 584வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது மகியான் என்பது. மகியானா பெரியவர்னு அர்த்தம். யார் யாரெல்லாம் தாங்கள் பெரியவர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவரை விட தான் பெரியவன் இருக்கிறான் என்பதை காண்பித்து திருத்தி பண்ணிக்கொள்ளக்கூடிய பெரியவன். எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் கழுத்து நீளமாக இருக்கு. நீலகண்டன் என்று சிவபெருமானுக்கு பெயர். ஏன் அப்படி பெயர் வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்வார்கள்? சிவபுராணங்களில் ஒரு வரலாறு சொல்லி, பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்கள் அமிர்தத்துக்காக. அப்படி கடைந்த பொழுது அது முதலிருந்து ஆலகால விஷம் வந்துடுச்சு. ஆலகால விஷம் வந்த உடனே எல்லாரும் குமுறி போயிட்டார். அந்த விஷத்தினால வர நெடியை பல பேர் அடிக்கி அப்படி கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறாங்க. உடனே திருமால் என்ன சொன்னார்? சிவபெருமானை கூப்பிடுங்கன்னார். அவர் பாட்டு ஜாலியாக கைலாசத்தில் உட்காந்துருக்கார். நாம் இவ்வளோ பாடுபட்டுறோம், கூப்பிட வர அப்படின்ட்டார். கைலாசிலேருந்து சிவபெருமான் ஓடி வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். பாரு, இந்த பாயசம் நெடி தாங்கலை, இத்தனை பேர் சத்துன்ருக்கா, நீ தான் அந்த பாயசத்தை உருட்டி சாப்பிட்டுடுன்ட்டார். எவ்வளோ கொடுமை பாருங்க. எக்கையோ உட்காண்டதை கூண்டு வந்து ஏதோ விருந்து கொடுக்குற மாதிரி இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டார். அவர் சரின்னு விட்டார். லோகயுதத்துக்காக பகவான் நம்மை பயன்படுத்துகிறான்னு சொல்லி அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிட்டார். உன் கணவனுக்கு விஷம் கொடுத்துருக்காடி, விஷம் முழுங்கிட்டு இருக்கார். பப்ளிக்காக நடக்கிற ஃபங்க்ஷன், பப்ளிக்காக நிவேதனம் பண்ணுறா, கேசரி மாதிரி விஷம் கொடுக்குறாங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்படின்னு பார்வதி கிட்ட சொன்னால் பார்வதி ஓடி வந்தாங்க. அதுக்குள்ளே விஷத்தை சாப்பிட்டுட்டார். இது உள்ளே போனால் உயிர் போயிடும், அதனால் விஷம் கீழே இறங்கப்படாதுன்னு கழுத்து கீழே கழுத்தை பிடிச்சி கட்டிவிட்டார். பார்வதி விஷம் சாப்பிட்ட பரமசிவன் கழுத்தை பிடிச்ச அப்படியே நெருக்கிவிட்டான். அதனால் விஷம் கீழே இறங்கலை, மேலவும் வரலை, கழுத்திலே நின்றுடுத்து. அது நீளம் பறிச்சு கொடுத்து கழுத்து நீலகண்டன் ஆகிட்டார். இந்த வரலாறு சிவபுராணங்களில் இருக்குது. நாங்கள் ஃபைனல் படிக்கிறச்சே பிஇயில் எக்ஸாம் நடக்கிறது, கடதான் ஃபைனல் எக்ஸாம். அது நடக்கிறச்சு, அது இந்த மாதிரி சித்திரை மாதம் தானே எக்ஸாம் வைப்பான், ஏப்ரல் மாதம். அது மாதிரி எக்ஸாம் நடக்கிறது. அதில் பாவம் எக்ஸாம் ஃபீவரில் இருக்கான் அவன் தான் ஹாஸ்டலில். அந்த ஆசாமி போனால் ஏதோ கடிச்சு கொடுத்தோம், ஐயோ பாம்பு கடிச்சு கொடுத்துன்னு சொல்லிவிட்டான். உடனே ஹாஸ்டலில் எல்லாரும் திரண்டு வந்து கர்ச்சீஃபு துண்டு எல்லாத்தையும் மேலே கட்டி கீழே கட்டி அவன் கால் மேலே பாம்பு விஷம் ஏறாதபடி
கட்டி அவனை தூக்கி இழுத்துன்னு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த டாக்டர் பார்த்தா கால் எங்கே இருக்குன்னே தெரியலையேப்பா அப்படின்னா. இந்த மாதிரி அவுத்து விடுங்க. இத்தனை ஏன் கட்டினீங்க? விஷம் வந்துட்டு நாளைக்கு பரீட்சை எழுதணும் சார், ஃபைனல் இயர் அப்படின்னா. ஒன்று அவுத்து பாட்டான். எங்கேயாவது பாம்பு கடிச்சு தடமே தெரியலையே அப்படின்னா. ஒன்றுமே கடிக்கல, நான் தான் தடுக்க போவேன்னு வச்சுட்டான். அவன் திரும்பி நொண்டி நடந்து வந்தான். நான் கேட்டேன், ஏன்டா என்ன? இந்த பசங்க போட்ட கட்டு தாங்க முடியப்பா, பேசாமல் விட்டுருந்தாலும் நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னா. அதை போல் ஏற்கனவே விஷம் சாப்பிட்டுட்டார் பரமசிவன். விஷம் சாப்பிட்ட பரமசிவனுக்கு ஹெல்ப் பண்ணுற பேர் வழின்னு கழுத்தையாக பிடிச்சி ஒருத்தர் நெருக்குவாங்க, சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கா. அப்படியே கழுத்தை நிறுத்திவிட்டா. ஆனால் இதல்ல உண்மை வரலாறு அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்கிறார் வியாசர். ஆனால் கருணாகரன் கேட்டால் ஒன்று சொல்கிறான்னா, புராணங்களோட இதிகாசங்கள் ரிலையபிள்னு ஒரு தியரி இருக்குது. இதிகாசங்கள்கிட்ட போகும். இதிகாசங்களில் மகாபாரதத்தில் ஒரு விஷயம் சொல்கிறோம். ஆதி காலத்தில் பரமசிவன் கைலாசத்துக்கு வந்தார். அங்கே பத்ரிகாசிரமத்தில் இவன் கைலாசத்துக்கு வந்தார். இமயமலைக்கு பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்கிற நாராயணனை கண்டார். தன்னை லட்சியம் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் பெரிய ஆள், நான் வந்திருக்கேன், லட்சியம் பண்ணலையா பார்வனை என்று ஒரு பானத்தை போட்டார். அவர் நாராயணன் பதிலுக்கு பானம் போட்டார். அதுக்கப்புறம் கிட்ட அந்த பானத்தை தாங்க முடியாமல் சிவன் கிட்டக்க வந்து கழுத்தை பிடிச்சார். நான் ரொம்ப பெரியவன் தானே நீ அப்படின்னா. அந்த பிடி தாங்கலை, பிடிச்ச பிடி தாங்கலை. அதுவோ விட்டு சுவாமி, நீ தான் பெரியவர், தெரியாதனமாக சண்டைக்கு ஓதுட்டேன் அப்படின்னா. பிரம்மா வந்து சொன்னார், இப்படிலாம் அவர்கிட்ட போய் சண்டை போடாமல், அவர்கிட்ட இருந்தாண்டா நான் வந்தேன், என்கிட்ட இருந்தால் நீ வந்த அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ண வச்சார். அப்போ பிடிச்சது அப்படியே கழுத்து நீளமாக போயிடுச்சு. அதனால நீலகண்டன் என்ற பெயர். சுவாமி, நீர் ஒரு கதை சொல்கிறீர், பாரதத்தில் இருக்கீங்கிறீர், புராணத்தில் ஒரு கதை சொல்கிறீர்னா, எதனால தான் நீலகண்டன் கடைசியில் 2 தாலி சேர்ந்தால் டபுள் நீலகண்டரானா? இல்லை. அப்போ பரமசிவன் கேட்டார், நான் வெளில போனால் எல்லோரும் ஏன் கழுத்து கண்ணி இருப்புன்னு சொல்லுவான். ஏன் கழுத்து கண்ணி இருக்குன்னு சொன்னால் இந்த கதையை சொல்லணும். ஏன் சும்மா மலையில் ஒருத்தர் போய் சண்டை போட்டேன்னு கேட்பான். அதான் கொஞ்சம் வக்கமாக இருக்குது அப்படின்னார். உடனே பகவான் சொன்னார், நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார் அப்படின்னு தடை விட்டார் கையால். க்ரீம் உள்ளே இருக்கிற நீல கலர் வெளில தெரியாது, ஆனால் பிடிச்சபடி தெரியணும். அதனால் என்ன ஆகும், பிற்காலத்தில் பார்க்கடலை கடைவா, அப்போ விஷம் வரும், உமத்தான் சாப்பிட சொல்வேன். அப்போ பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சிருவோம். உடனே இந்த கழுத்து நீளமாகிடும். உலகத்துக்கெல்லாம் விஷம் சாப்பிட்டு பார்வதி பேர் நீலகண்டராயிட்டு பெரிய தியாகின்னு உங்களுக்கு பேர் வரும். ஓகேயா அப்படின்னு விட்டார். நீ தான் உண்மையான பெரிய மனுஷன். செஞ்ச தப்பையும் சின்ன தண்டனையும் கொடுத்து அது உலகத்துக்கு தெரியாதபடி அதை மறைச்சு நம்மளையும் பெரிய ஆள் என்று எல்லாரும் ஒத்துக்க முடியாத விஷம் சாப்பிட வச்சு இவ்வளோ பண்ணி உண்மையான பெரியவன் நீதான் என்று பரமசிவன் ஸ்தோத்திரம் பண்ணினார் பகவானை. ஆகையினால பகவானுக்கு மகியான் என்று பெயர் என்று வசிட்டருக்கு நாரதர் சொல்கிறது. டாப் சீக்ரெட் தெரிஞ்சுக்கோ. புராணத்தில் எப்படி சொல்லியிருக்கு, இதிகாசம் எப்படி சொல்லியிருக்கேன்னா, அந்த முரண்பாடை இப்படி தவிர்த்து புரிஞ்சுக்கணும் என்று நாரத பகவான் எடுத்து சொன்னார். அன்றைய தினத்திலிருந்து பரமேஸ்வரி நீலகண்டன் என்று பெயராயிற்று. நீலகண்டன் என்பது பத்ரிகாசிரமத்து போரில் கிடைச்ச பெயர். அது எல்லாரும் சொன்னா இருக்குமா? அந்த 2ஆம் போரில் நான் சண்டை போட்டேன்னு ஒரு தாத்தா பேரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அப்படி பெரிய பிரமாத சண்டைடா. கடைசியில் பார்த்தா என்கிட்ட ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஒரு கத்தி மட்டும், பாக்கி குருவாள் மட்டும் இருந்தது. இருட்டில் இப்படி மெல்ல எழுந்துட்டேன். எதிரிகள் அடித்து அடி. ஆனால் டபாலும் பக்கத்தில் ஒரு சோல்ஜர் இருந்தான். அந்த சோல்ஜருடைய காலை வெட்டிவிட்டேன். பேருடைய வீரன் அப்படின்னு பேரங்கிட்ட சொன்னார் தாத்தா. அந்த பேரங்கிட்ட தாத்தா வெட்டிட்டு தான் வெட்டினேன், அவன் தலையே வெட்டப்படாத காலையே வெட்டினேன்னா. அதை முன்னாடியே ஒருத்த வெட்டிவிட்டானேடா அப்படின்னு. அப்புறம் நான் இப்போ கலையை வெட்டி என்ன பண்ணுறது என்று தாத்தா சொன்னார்னு சொல்லுவோம். அது மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான் தன் தகப்பனாரை கொன்ற சாபம் போகிறதுக்காக தனக்கு மார்பிலிருந்து பிச்சை போட்டவர். அதிலிருந்து தான் பிரம்ம சாபத்தினால கையில் விட்டுருந்த கபாலம் கீழே விழுந்து பிரம்ம கபாலமாக எடுத்து பத்ரிகாசிரமத்தில் இத்தனை வரலாறுகள் பின்னணியில் இருக்க செய்தேயும் எனக்கு மரியாதை செய்யல, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு வந்த பொழுது அடித்து, அதுக்கப்புறம் பதிலுக்கு அடித்து அப்படி கழுத்தை கண்ணை வச்ச பிற்பாடும் அது எல்லாருக்கும் நல்லா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு நிகழ்ச்சி உண்டாக்கி எனக்கு எந்தவித அவத்தியமும் கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு பண்ணால் தான் பெரிய ஆள். அதனால் பரமசிவன் வாயால் சொன்ன திருநாமம். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியறதுக்காக
எங்கள் பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். நம்ம ரகசியம் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு? இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகம். அகம் மஹியானிதி மன்யமானஹ சகார யுத்தம் ஹரிணாஹரோபி கலே கிரஹீதோத சநீலகண்டஹ தேனேதி நம்னா சஹரிர் மஹியான். இந்த வரலாறுல 2 பேருக்கு வந்த பெயர் சொல்லப்பட்டு, நீலகண்டன் என்று சிவபெருமானுக்கு வந்த பெயருக்கு பின்னணி, மகியான் என்று திருவேங்கடமுடியானுக்கு வந்த பெயருக்கு பின்னணி. அப்பேற்பட்ட மகியானை வணங்குகிறேன் என்று சொல்வது ரொம்ப வசதி. இப்போ இதற்கு என்ன தமிழ் பாட்டு? நானே பெரியன் என்றே எண்ணி அரண் போர்க்கு அழைக்க அறியும் அவன் கழுத்தை அமுக்கி பிடிக்க அதுவும் கன்றி நீலம் ஆகிட நீலகண்டன் என்றே பெயரன் ஆனால் அரியே பெரியன் அவனே மகியான் என்றே பெயரன் நாமே. இதில் பெரிய விஷயம் இருக்குது. கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் எப்பொழுதும் போட்டி. அர்ஜுனன் என்ன செய்கிறாலும் அதெல்லாம் கர்ணனுக்கு செய்யணும். அர்ஜுனன் வெற்றி பெற்ற மாதிரி கர்ணன் வெற்றி பெறுவான்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா ஃபைனல் யுத்தத்தில் கர்ணனுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும்னு குருவே சாபம் கொடுக்குறார். நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டார், வாத்தியாரடே எத்தனை நாள் முழிச்சு படித்தாலும் 30 டீ ராத்திரி சாப்பிட்டு படித்தாலும் பரீட்சையில் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு வாத்தியார் சொல்லி சாபம் கொடுத்தா நமக்கு இது என்ன ஆகும்? அப்படி கர்ணனுக்கு சாபம் கொடுத்துட்டார் பரசுராமன். ஏன்னா கர்ணன் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து படித்தான். பரசுராமன் காலேஜில் அவர் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நடத்தினார். அவர் தங்க கம்யூனிட்டி ஆளுக்கு மட்டும் தான் அங்கே அட்மிஷன் விட்டார். வேறு யாரும் சேர்த்துக்க மாட்டார். பிராமணர்கள் தான் யாருக்கும் இங்கே அட்மிஷன், பிராமணர் இல்லாதாருக்கு இங்கே அட்மிஷன் கிடையாதுன்னு போர்டு போட்டு நடத்துகிறார். அந்த இதில் போய் கர்ணன் அட்மிட் ஆகணும்னு ஆசைப்பட்டான். கர்ணனுக்கு சமுதாயம் சோதனை செய்து விட்டது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்கிறாங்களே. நல்ல உள்ளம் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? அங்கேருந்து நான் பிராமணன் போய் சொன்னான் அவர்கிட்ட. பரசுராமன் பார்த்தார். சரி, அவன் பேச்சை நம்பினார். அட்மிஷன் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார். நான் உழைச்சான், படித்தான், சந்தோஷப்பட்டான். அவ்வளோ பண்ணிவிட செஞ்சான். அவனுடைய மடியில் தலை வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். எல்லா படமும் முடிஞ்சுடுச்சு. திரும்பி வருவான் கர்ணன். வந்தால் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவான். பெரிய ஆளாகி துரியோதனனுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருவான். அது கிருஷ்ணனுக்கு சரிப்பட்டு வருமா? கண்ணபிரான் எப்பொழுதுமே எலிமினேட் பண்ணிட்டு வரும் முன்னாடியாக. அதனால் தேவேந்திரனுக்கு ஒரு செல்ஃபோன் போட்டார். தேவேந்திரா, இந்த கர்ணன் எல்லாத்தையும் கற்றுனுட்டான். நாளைக்கு போர் வந்தால் உன் பிள்ளை அர்ஜுனனை ஒழிச்சுவிடுவான். அதனால் இந்த கர்ணனுக்கு ஏதாவது வில்லங்கம் பண்ணியே தீவிரம் பண்ணாமல். எப்படி பண்ணலாம் சொல்லு கிருஷ்ணான்? நீ ஒரு பூச்சி வடிவத்தில் நாளைக்கு கர்ணன் மடியில் தலை வச்சு பரசுராமன் படுத்துட்டு இருப்பார் பகலில். அப்போ அப்படியே கர்ணனுடைய தொடையில் கடிச்சு விட்ரு, ரத்தம் முடியாது, அது மட்டும் மண்ணு போறணுன்ட்டார். அவன் பூச்சியாக வந்தான். மறுநாளைக்கு கர்ணன் மடியில் தலை வச்சு பரசுராமன் மதியானத்தில் ஓய்வு எடுக்கும் பொழுது கர்ணனுடைய தொடையை குடைஞ்சா ரத்தமாக பெருகிறது. உடனே என்ன பண்ணணும்? அப்படின்னு குதிக்கணும். பிராமணன் இருந்தால் குதிச்சிடுவானான். ஆனால் கர்ணன் அப்படியே பொறுமையாக இருந்தான். அப்புறம் பரசுராமன் எழுதுனே பார்த்தார். டே, உண்மையை சொல்லு, நீ பிராமணன் நடந்ததில் பூரையே கூட்டிட்டு போயிட்டா. இவ்வளோ பொறுமையாக இருக்கணும், நீ சத்திரியன் தான் நினைக்கிறேன்னா உண்மையை சொன்னான். அதனால் என்னை ஏமாற்றி படித்த உனக்கு கடைசியில் எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் அப்படி மறந்து போயிடுதுன்னா அவ்வளோ கஷ்டமாயிடும். அந்த கர்ணன் எப்படியாவது தனக்கு அர்ஜுனுக்கு சமமாக இருக்கணும், சல்யன் டிரைவராக இருக்கணும், கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு இருக்கா மாதிரின்னு ஆசைப்பட்டான். அப்போ ஒரு விஷயம் சொல்கிறான் துரியோதனன்ட்ட கர்ணன். சல்யன்ற துரியோதனன், அண்ணா மாமா, நீ கர்ணனுக்கு டிரைவராக இருக்கேன்னு நினைக்காத. ஆனானப்பட்ட பரமேஸ்வரனுக்கே பெருமாள் பானமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறான். பரமேஸ்வரன் திரிபுரம் சம்பரித்த கதையை நாழி எடுத்தது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள், மகியான் என்று எப்படி திருவேங்கடமுடியானை கொண்டாடுறார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மகியசே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।